ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. தமிழ் திரையுலகத்துல தன்னோட பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய இயக்குனரா மாறி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். 2017ல மாநகரம் படம் மூலமா தன்னோட பயணத்தை தமிழ் திரையுலகில தொடங்கினாரு. அந்த முதல் படமே நிறைய பேரால பாத்தீங்கன்னா வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து அவர் என்ன படங்கள் பண்ண போறாரு, யாரை வச்சு இயக்க போறாரு அப்படின்றத அவரோட ரசிகர்கள் நிறையவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கைதி படத்தை எடுத்து அதை மிகப்பெரிய ஒரு பேச்சா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஒரு புது கான்செப்டை இவரை கொண்டு வந்தாரு. LCU அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு யூனிவர்ஸே அவர் உருவாக்குனாரு. அடுத்தடுத்து இயக்கக்கூடிய படங்கள்ல ஒரு கேரக்டரை பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கொண்டு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா கதைகளை பாத்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணி முந்தைய படத்தோட கனெக்ட் பண்ணி கொண்டு போறதா இருக்கட்டும், இப்படி ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்டை தன்னோட ரசிகர்கள் சினிமா பிரியர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். இவருடைய படங்களை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் தயாரிப்பு நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா இவருக்கான ஊதியத்தை அடுத்தடுத்து அதிகமாக்கிட்டே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவரு அடுத்தடுத்து யாரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது உலகநாயகன் கமலஹாசன் அவரை வச்சு விக்ரம் அப்படின்ற ஒரு மூவியை கொடுத்தாரு. அது மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரை கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்தாங்க உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலின்ற படத்தையும் கொடுத்திருந்தாரு. அது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு கலவையான விமர்சனங்களை கொண்டு வந்துச்சு. இருந்தாலுமே ஒரு மாசான ஒரு மூவி அப்படின்னே அதை சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை வச்சு படம் பண்ணிட்டீங்க, எப்போ உங்களோட டைரக்ஷன்ல இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க தொடங்கினாங்க. எல்லாருமே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ட்ரீட் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா ஒரு நிறைய பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில ரீசெண்டா கமலஹாசன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு இருக்கும்போது அந்த மேடையிலே அவர் சொன்னாரு நாங்க 2 பேரும் இணைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைஞ்சு ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அதை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதுமே அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன், நான் ஏன் இவங்களோட அந்த பட்டத்தை சேர்த்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்கள குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க கமலஹாசன் ரஜினிகாந்தா இருக்கும் போதே 21 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது வெறும் தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜுமே இவங்க 21 படங்கள் நடிச்சிருக்காங்களா. இது மட்டும் இல்லாம கே பாலச்சந்தர் அவர்கள் தான் இவங்களை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கட்டும், இவங்களை ஒரு மிகப்பெரிய நடிகர்களா உருவாக்குனது, இல்லைன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடிப்பை கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இவரோட இயக்கத்துல கிட்டத்தட்ட 7 படங்கள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய படமா நிறைய பேரால அப்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த 7 படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள், தில்லுமுள்ளு, 3 முடிச்சு, அவர்கள், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தப்பு தாளங்கள், நினைத்தால் இனிக்கும். இது மட்டும் இல்லாம 7ஆவதா படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்த அந்திலேனி கதா அப்படின்ற படமும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு கே பாலச்சந்தர் அவரோட இயக்கத்துல நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் நடிக்கக்கூடிய படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நிறைய படங்கள்ல ஸ்ரீதேவி அவர்கள் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் கதாநாயகியா வச்சு அவங்கள சுத்தி இவங்க 2 பேரோட கதை போறதா இருக்கட்டும், ஒரு மெயின் கேரக்டரா இவங்களோட படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம ஸ்ரீதேவி அவர்கள் தான். அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சலாடுதே, அலாவுதீன் அற்புத விளக்கு, நட்சத்திரம், அவள் அப்படித்தான், ஆடுபுலி ஆட்டம். இது மட்டும் இல்லாம 6ஆவதா படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல வயசு பிலிச்சிந்தே அப்படின்ற படங்கள். இந்த 6 படங்களுமே ஸ்ரீதேவி அவர்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க 3 பேருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படங்கள் எல்லாமே அப்ப இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறவங்களுமே பார்த்தா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை
வரவேற்பை பெற்றோம், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். கதைக்களமா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே அழகா கொண்டு போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படங்களா இருக்கட்டும், இது இல்லாம நிறைய படங்கள்ல யாராச்சும் நடிக்கக்கூடிய ஒரு படங்கள், இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துல கமலஹாசன் அவர்கள் ஒரு கெஸ்ட் அப்பீயரன்ஸா வர்றது, இல்லன்னா கமலஹாசன் அவர்களோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்பீயரன்ஸா வருதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே தன்னோட திரையுலகத்துல நம்ம காலடி எடுத்து வச்ச தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ நட்பு ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்பீயரன்ஸ் வர்றது, சப்போர்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நடந்த அந்த நிகழ்ச்சியிலும் கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, நாங்க தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பிஸ்கெட்ட 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறமா 2 பேரும் தனித்தனியா ஒரு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பேக்கா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேரும் பிரிஞ்சு நடிக்க தொடங்குனாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு. பரவாயில்லையே தனியா 2 பேரும் நடிக்கிறாங்க. இவரோட படம் எப்படி இருக்கு? அவரோட படம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டி வரதாவும் இருந்துச்சு. அதையும் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நாங்க போட்டியோடலாம் இல்ல. போட்டி இருந்துச்சு. நாங்க வந்து வெறுப்போ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எதிரியாவும் இல்ல. நாங்க எப்பவுமே நண்பர்களா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நடிப்புன்னு வரும்போது 2 பேரும் தனித்தனியா நடிச்சோம். இப்ப 2 பேரும் இணைய போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாராலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா பார்க்கப்படுது. நிறைய பேர் இது எப்படி இருக்கும் கதை? 2 பேருக்கும் ஸ்க்ரீன்ல எந்த மாதிரியான விஷயங்கள் குடுக்க போறாங்க? ஸ்க்ரீனை இவங்க ரொம்ப நாள் கழிச்சு எப்படி ஷேர் பண்ணிக்க போறாங்க? இத லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்க இப்பவே ஹைப் குடுக்காதீங்க. பிளாக் பஸ்டரா வரும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் தர தேவையில்ல. நாங்க ரொம்பவே வந்து சாந்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் நடிச்ச சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடிச்ச படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கொஞ்சம் கலவையான ஒரு விமர்சனம் தான் போயிட்டு இருந்துச்சு. கதைக்களம் வந்து சரியில்ல. இன்னும் வந்து பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது யாரு எதுன்றத நான் குறிப்பிட விரும்பல. உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரே தெரிஞ்சு ரொம்ப ஹைப்லாம் தேவையில்லப்பா. படம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இத சொன்னாரா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எது எப்படியோ 40 வருஷத்துக்கு அப்புறமா உலகநாயகன் அவர்களும், சூப்பர் ஸ்டார் அவர்களும் இணைஞ்சு ஒரு படத்துல நடிக்க போறாங்க. இது எப்படி இருக்க போகுது? எந்த மாதிரியான கதை வரப்போகுது? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் 40 வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய கதை எந்த மாதிரி இருக்கும்? இல்லன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நான் மென்ஷன் பண்ண இவங்களோட பழைய படங்கள் எல்லாமே நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல எந்த படம் பார்த்திருக்கீங்க? அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படின்றதுலயும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.